அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கம் நம்ம பார்க்கக்கூடியது அர்த்த சிரசாசனா. அர்த்தனா பாதி, சிரசாசனா தலை கொண்டு கீழே வச்சு நம்ம தூக்க போறது, அந்த மாதிரி பண்ண போறோம். பாதி தான். சிரசாசனா முழுமையா காலை மேல் நோக்கி தூக்கிறது. தலை கீழே இருக்கும், கால் மேல இருக்கும். இதுதான் சிரசாசனா. இல்ல ஹெட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் கிங் ஆஃப் ஆல் ஆசனாஸ். எல்லா ஆசனாக்குமே இதுதான் ராஜா. ஸோ அதில் நம்ம பாதி பண்ண போகிறோம். சில பேருக்கு அப்படியே பேலன்ஸ் கிடைக்காது, கால் மேல் நோக்கி தூக்க முடியாது. அதுக்காக இந்த மாதிரி பாதியில் பண்ணுற மாதிரி இருக்குது அர்த்த சிரசாசனம். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த மவுண்டன் போஸ் மாதிரியே தான் போக போகிறோம். கைகளை நல்லா இப்படி கோத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தலையை நம்ம உச்சம் தலை கொண்டு கீழே வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த பர்வதாசனிலேருந்து காலை பெருவிரல் வச்சு அப்படியே முன்னோக்கி நடக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ அதுலேயே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுல இப்போ வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். மூச்சு நல்லா இழுத்து விடலாம். இப்போ இதுல நம்ம எல்போ இப்படி நம்ம கீழே வைக்க போறோம். இந்த முட்டிக்கு நேரா இந்த எல்போ இப்படி வைக்க போறோம். இது கேப் எதுவும் இல்லாம இது நல்லா இப்படி கிட்ட வச்சுட்டு கைகளை இப்படி கோக்க போறோம். கோத்துட்டு நம்மளோட உச்சந்தலை கொண்டு கீழே வச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அந்த மவுண்டன் போஸ் மாதிரி அப்படியே வந்துட்டு அதுல இருந்து நம்ம நடக்க போறோம். இது பர்வதாசனம். இதுல இருந்து முன்னோக்கி வரும். முட்டி மடங்காம அப்படியே இப்படி ஸ்டே பண்ணும். குதிக்கால் நல்லா அப்படி மேல தூக்கிடும். இதுல இருக்கலாம் சில வினாடிகள். சில வினாடிகள் இப்படியே இருக்கலாம். எதுக்காகனா நம்ம இப்படி முன்னோக்கி கீழே போயிட்டு நம்மளோட உச்சந்தலை கீழே அழுத்திட்டு நம்ம கால்கள் கொண்டு வந்துடும். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட ரத்தம் முழுமையா நம்மளோட தலைக்கு முகத்துக்கு எல்லாமே அப்படி போயிருக்க முடியாது. அந்த மாதிரி நிற்கும் போது அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காரும் போது நல்லா வஜ்ராசனாலையும் இல்லை நார்மலா எப்படி ஆடாம அசையாம அப்படியே உட்கார்ந்து ஒரு 10 இல்லை 20 வினாடிகள் கண்டிப்பா உட்காரணும். அப்பதான் நம்ம தலைக்கு அந்த ரத்தம் மறுபடியும் நம்மளோட அப்படியே ரிட்டர்ன் இப்படி உள்ளக இப்படி போகும். அதுக்காக கண்டிப்பா பண்ணணும். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உச்சந்தலை அழுந்தா நம்ம தலை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அது கொஞ்சம் குட் பெயின். நம்ம ஃபுல் வெயிட்டை நம்ம உச்சந்தலை கொண்டு வரக்கூடாது. நம்ம இப்போ இப்படி எல்போ இப்படி கீழே வச்சிருந்தோம்னா அந்த எல்போ மட்டும்தான் அதுல வெயிட் வர மாதிரி நம்மளோட மைண்ட் அதுல கொண்டு வரணும். இல்லைன்னா அந்த கழுத்து வலி ஏற்படும். ரொம்ப தலை ரொம்ப வலிக்கிற வர மாதிரி ஆயிடும். இப்போ மைக்ரேன் இருக்கிறவங்க, வெர்டிகோ இருக்கிறவங்க, அதுக்கப்புறமேட்டு பிபி ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களாம் இது தயவு செஞ்சு இது செய்ய வேண்டாம். சின்ன பசங்களை அப்புறம் பெரியவங்க வரைக்கும், அப்புறம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லாதவங்களாம் தாராளமா இதை செய்யலாம். சிரசாசனா பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க செய்ய முடியலங்கிற போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதை பண்ணிட்டோம்னா அப்புறம் அப்படியே கால்கள் மேல் நோக்கி நம்ம ஒத்துக்கலாம். இன்னும் ஒரு முறை இதை செஞ்சிடலாம். வஜ்ராசனால உட்காந்துட்டு கைகள் இப்படி வச்சுட்டு கைகள் கோத்துட்டு, கைகள் அடிப்படாம தலை அடிப்படாம இருக்கிறதுக்காக கைகள் இப்படி நம்ம கோத்துக்கிறோம். ஆனா இப்படி வச்சுட்டு அது மேல கையை வைக்க கூடாது. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது செய்யும் போது ரொம்பவே கவனம் தேவை. அது இல்லாம நம்ம பொறுமையா செய்யணும். அப்படியே எடுப்புல நம்ம அப்படியே இப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா நம்ம அது பின்னோக்கி போய் விழுறதுக்கு நமக்கு சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு.
ஸோ பொறுமையாக வந்து அந்த பெருவிரலாலேயே வந்து அப்படி நடந்து வர மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம பொறுமையாக வந்து செய்யணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாம் செஞ்சிடாதீங்க. அப்புறம் கண்டிப்பாக அந்த ரிலாக்ஸேஷன் செஞ்சே ஆகணும். அதாவது கவுண்டர் போஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, வந்து உட்காரது தான். மாதம் அப்படியே வந்து உட்காந்துட்டு 1 நிமிஷம் கூட நம்ம அப்படியே உட்காரலாம். உட்காந்துட்டு இருந்தோம்னா அந்த ரத்தம் மறுபடியும் வந்து நம்ம இந்த பக்கம் இப்படி வந்துடும். ஸோ இதனால என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட முகம் வந்து நல்லாவே பொலிவடையும். அதே மாதிரி நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. எதுக்கான நம்ம அழுந்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்புக்கு எல்லாமே வந்து நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா போகும். ஹார்ட்டுக்கு நல்லது. எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து நல்லது. அதனால தான் இது வந்து கிங் ஆஃப் ஆல் ஆசனாஸ் வந்து சொல்றோம். ஸோ இது பார்த்து பத்திரமா வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த வகையில் சந்திக்கலாம்.